தம்பி ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு. பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உதய சூரிய ரெட்ட இலையில கைய வைக்காத, தாமரை கையில கைய வச்சிரத வைக்காத. உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உணவை மீட்போம், உலகை சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உலர்ந்தும் உணவே தலை என்று தமிழ் மறை போதிக்கிறது. தமிழனின் வேதம் கற்பிக்கிறது. உணவே தலை, உணராத நாம் மனிதரில் கலை. அறிவு சமூகமே, ஆழ்ந்து அறிந்து இந்த தேர்தலை அணுகி. வரலாறு உனக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்த உன் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை செய்ய முடியும். வாக்குக்கு காசு கொடுக்காமல், வெற்றி இலவச அறிவிப்புகள் இல்லாமல், எளிய பிள்ளைகள் புதிய சித்தாந்தம் புதிய தத்துவம், காசை கொடுக்காமல் கருத்தை, கோடிகளை கொடுக்காமல் கொள்கையை முன்னிறுத்தி களத்திலே நின்றார்கள், வென்றார்கள் என்று வரலாற்றில் பெரிய புரட்சியை நீங்கள் ஏற்படுத்த முடியும். திமுக அதிமுகவின் வெற்றி என்பது சாதாரண ஒரு நிகழ்வு. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி என்பது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி, சரித்திரத்தில் மாபெரும் சாதனை. சாதனை. இந்த திருவிழிபுத்தூர் தொகுதியிலே உங்கள் மகள், எளிய மகள் சிந்து வென்றார் என்றால் அது வரலாற்றில் மாபெரும் புரட்சியாக பொறிக்கப்படும், பார்க்கப்படும், மதிக்கப்படும். எளிய மகன் வென்றார். ஏற்கனவே வென்றவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி, என்ன மாறுதலை, எந்த ஆறுதலை, எந்த தேர்தலை உங்களுக்கு தந்திருக்கார்கள்? ஒன்று. அவள் யார்? நம் தாத்தன், ஒரு புரட்சியாளர், சமூக நீதிக்காக இந்த மண்ணிலே போராடிய புரட்சியாளர். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற, பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கிக் கொள்ளவென்றால் நீ உனக்கு விடுதலை என்பது வெற்றி சொல்லுங்கிற, உனக்கு விடுதலை என்பதே கிடையாது என்கிற. எந்த சொல் உன் மீது இடி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எடிச்சு சொல்லாக மாற்றாதவரை உனக்கு